இன்னைக்கு ஹீரோயின்ஸ் ஷீரோஸா மாறி இருக்காங்க. அவங்களுக்கு சிலை மட்டும் இல்லாம கோவிலே வைப்பாங்க. தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் a leading role தமிழ். Here are the nominees. சிறந்த நடிகை தமிழ் ஐஸ்வர்யா ராய் பொன்னியின் செல்வன் பாகம் 2, ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபர்ஹானா, கீர்த்தி சுரேஷ் மாமன்னன், மீதா ரகுநாத் குட் நைட், நயன்தாரா அன்னபூரணி, த்ரிஷா லியோ. Can we welcome Ms. Brinda Prasad, Chairperson Saima and Mr. Kabir Khan அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். One of my favorites, Nayantara for Annapurni. Powerhouse of talent, spirit and endless capabilities. Ladies and gentlemen, உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் எல்லாருக்கும் வணக்கம். Thank you Saima, thank you so much for this award. அன்னபூர்ணி இந்த ஃபில்முக்கு வந்து இந்த அவார்ட் கிடைக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த ஃபில்ம் நாங்கள் வந்து பண்ணும்போது ரொம்ப it was made with a lot of love and we wanted a lot of women to get inspired. We wanted a lot of girls to get inspired. அந்த நோக்கத்தில் பண்ண ஒரு ஃபில்ம் தான். Thank you Saima, thank you so much for this recognition. I think I should dedicate this award to the director and the entire team of Annapurni. I think they'll feel very, very happy. நீங்கள் நல்லா சமைப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுடைய சமையலில் அவர் ரொம்ப பிடிச்சு சாப்பிட்ற ஃபுட் டிஷ் என்ன? தெரியல, அவருக்கு தான் கேட்கணும், அவர்கிட்ட. அப்போ கூப்பிட்டுலாமே, வந்துருங்க. விக்னேஷ் சிவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். with a big round of applause. சைமால நீங்கள் வந்து தனியாக நல்லா இருக்காது. ஏன்னா எவ்ரிபடி ரிமெம்பர்ஸ் 2016 இந்த மேடையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விக்னேஷ் சிவன் அவர்களும் நயன்தாரா அவர்களும் ஆர் இன் லவ் அப்படின்னு எங்களுக்கு இந்த மேடை மூலமாக தான் தெரிஞ்சுது. இல்லை, அந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணம். நான் தான் போட்டு உடைச்சி அதுக்கப்புறம் என்னன்னா நீங்கள் ஃபேமிலி ஆகிறதுக்கு சைமா ஃபேமிலியும் ஒரு முக்கியமான காரணம். அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் உங்களுக்காக, ஜஸ்ட் டு ஜாக் யோர் மெமரி. நயன்தாரா அவங்க கிட்ட கதை சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு நாள் நான் போனேன். நான் என்ன ஐடியாவில் போனேன்னா, சரி பக்கத்தில் இருந்து நயன்தாராவை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் நினச்சேன். ஷி ஃபெல் இன் லவ் வித் த ஸ்டோரி. அவங்களுக்கு அந்த கதை மேலேயும் அந்த படத்து மேலேயும் ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ சப்போர்ட்டிவாக, இவ்வளோ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் கூட இருக்காங்க. அவங்க இவ்வளோ தூரம் இந்த சப்போர்ட் வந்து தேங்க்யூ ஸோ மச் நயன். பார்த்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் இமோஷன், அந்த ஃபர்ஸ்ட் உணர்வு என்னவா இருந்துச்சு? சந்தோஷமாக இருக்குது. பல இடங்களில் பல சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போதும் ஒற்றுமையாக 2 பேர் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ ஸ்டேஜ்ல இருந்த விக்கிக்கும் இப்போ இருக்கிற விக்கிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு? நயன், என்ன டிஃப்ரென்ஸ்னா, அப்போ கல்யாணம் ஆகல. அதை விட இப்போ அந்த 2 பசங்க. டுடே இன்னைக்கு உங்கள் 2 பேருமே பேரண்ட்ஸாக பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸுக்கு நாங்கள் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். எப்படி ஸ்கூல் அட்மிஷனுக்கு முன்னாடிலாம் டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஜஸ்ட் a quick rapid fire for you guys. யார் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க 2 பேரோட? நான் தான். நீங்கள் தான். ஆக்சுவலாக நான் தான். ஏன்னா எனக்கு தான் நடுவில் ஒரு வருஷம் வேலையே இல்லை. ஸோ அதனால நான் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. அவங்களுக்கு நிறைய ஷூட்டிங் இருக்கும், எனக்கு கம்மியாக தான் ஷூட்டிங் இருக்கும். ஸோ அதனால ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் மை பேபி. இது நான் உங்ககிட்ட கேட்கறத விட அவங்க தான் ஏதோ சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எது உண்மையா? கிடையவே கிடையாது. கிடையாது. வெரி குட். அப்படிதான் எல்லா அப்பாவும் போய் சொல்லியே வளர்ந்துட்டோன்றதுனால. இல்லை, எனக்கு ஷூட்டிங் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் தான் வந்து அதை ரொம்ப பேலன்ஸ் பண்ணி அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறது யார் பண்ணுவாங்க? நான் தான். நீங்கள் தான். ஐயோ, அந்த டைமில் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேங்க.
எனக்கு பிடிச்ச பாட்டு உங்கள் பாட்டெல்லாம் கூட மறந்து போய் இந்த வீல்ஸ் அந்த பஸ்ஸு கோகோ மெலான்னு கேட்டு 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 அவ்வளோ எல்லாம் நாங்களாம் கூட பாட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கா? ஃபோனை கொடு, டிவியை கொடு, எதாவது கேட்குறாங்களா குழந்தைங்க? குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது டிவி காமிக்க கூடாது. சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. அண்ட் இதை நீங்க இந்த மேடையில சொன்னது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா யார் அதிகமா இமோஷனல் ஆவாங்க? லைக் ஒரு வேக்சின் போட்டா அவங்க அழறதுக்கு முன்னாடி யார் ஃபர்ஸ்ட் அழுவாங்க? அவர் தான். நான் ஆக்சுவலாக அந்த அந்த இடத்துல இருப்பேன், பட் அந்த சைடில் இருப்பேன். பட் ஒய்ஃப் கொஞ்சம் போல்டான லேடி, ஸோ அவங்க பார்த்து. அப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் நல்லா கவிதை எழுதுவீங்க, பாட்டு எழுதுவீங்க, எல்லாம் ஓகே. இங்கே ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் வந்து அவங்களுக்காக ஒரு 4 லைன் ஒரு கவிதை எழுதுனீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாரும் அதுக்கு தான் வெயிட்டிங். நானும் ரவுடி தான் ஃபிலிமில் வந்து கண்ணான கண்ணேன்னு ஒரு சாங் எழுதியிருந்தேன். அந்த டைம் வந்து எங்கள் பீக் லவ் ஃபேஸ் அந்த டைமில். ஓகே, ஸோ அப்போ வந்து அதில் வந்து ஒரு சரணம் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் சொன்னதில்லை. பூவெல்லாம் வாடலாம், பூமியே வாடலாம், ஓ முகம் வாடுனா நான் தாங்க மாட்டேனே, பள்ளத்தை மட்டுமே பார்த்த என் தோழியே, ஒசரத்தில் ஒன்னதான் தூக்கி நான் சுமப்பேனே, கடல் அலை போல கால் தொட்டு உரசி, கடல் உள்ள போறவன் நான் இல்லடி, கடல் மண்ணை போல உன் காலோட ஒட்டி கரை தாண்டும் வர நான் இருப்பேனடி, கண்ணான கண்ணே என் கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீதானடி, கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன, 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 நான் இருப்பேனடி. வார்த்தைகள் வேணா, எல்லா சார்பில் பாட்டா வேற பாடிட்டேன், பயமா இருக்கு சார். இது என்னவோ எப்படி பாடுன்னு தெரியல. ஓகே, பட் ஒரு ஃபீலா சூப்பர். ஆன் த ஸ்பாட்டில் ஒரு இன்ஸ்டன்ட் கவிதை சொன்னீங்க, அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கிஃப்டாக கொடுப்பதுன்னா நயன் மேம் நீங்கள் என்ன கொடுப்பீங்க விக்கிக்கு? ஆக்சுவலாக அவங்க எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் எவ்ரி மினிட், ரிலேட்லி சூப்பர் ஸ்டார். அந்த அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. இப்போ நம்ம வந்து நான் ஒன்றும் ஒரு டாப் லைனில் இல்லை. அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்மளுடைய மொத்த நேரமும் நம்ம வீட்டில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ வீட்டோட டைனமிக்ஸ் மாறிச்சுன்னா எந்த ஒரு கிரியேட்டராலையோ ஒரு பேனா பிடிச்சி ஒரு வார்த்தை கூட எழுத முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு செகண்ட் கூட எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஒன் டே பயங்கரமாக வரும். அதுக்கு மெயின் ரீசன் வில் பி ஹர் லவ். கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபார் யுவர் குட் ஹார்ட். நயன், ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுடைய வெர்சட்டாலிட்டி, திறமையை மறுபடியும் நீங்க ஒவ்வொரு படத்துலையும் நிரூபணமாக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.